நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அசட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரையு. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலேஜ் பத்தின ஒரு சின்ன தொகுப்பை பார்த்துட்டு வந்துடலாம். மாணவர்கள் தங்கள் விருப்ப பாடங்களை தேர்வு செய்து படிக்கின்றனர். ஆனால் அந்த துறையிலேயே வேலை கிடைப்பதற்கான உத்தரவாதம் இல்லாத நிலையே தற்போது உள்ளது. இந்த சூழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது சென்னை மதுரவாயலில் உள்ள அசட் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்லூரி. அசுர வேகத்தில் வளர்ந்து வரும் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் துறையினை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக இந்த உடனடி வேலை வாய்ப்பை தரும் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்வியை அளித்து வருகிறது அசட் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்லூரி. இங்கு +2 முடித்த மாணவர்களுக்கு 3 ஆண்டு பிஎஸ்சி ஃபயர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி பட்டப்படிப்பும், 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு 3 ஆண்டு டிப்ளமோ இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி என்ஜினியரிங் பட்டய படிப்பும், டிப்ளமோ மற்றும் ஐடிஐ முடித்தவர்களுக்கு ஓராண்டு பட்டய படிப்பும், இளங்கலை முடித்தவர்களுக்கு எம்எஸ்சி என்விரான்மெண்ட் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முழுநேர படிப்பும் இங்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. சேஃப்டி மேனேஜ்மெண்ட் குறித்து மாணவர்கள் செயல்முறை பயிற்சிகள் மேற்கொள்ள அனைத்து வகை உபகரணங்களுடன் செயல்படும் சேஃப்டி ஆய்வகமும் கல்லூரியில் உள்ளது. மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல ஏதுவாக தங்களது மொழித்திறனை மேம்படுத்திக் கொள்ள கல்லூரி வளாகத்தில் பிரத்யேக ஆங்கில மொழி ஆய்வகமும் செயல்பட்டு வருகிறது. இங்கு படிக்கும் மாணவர்கள் ஆயில் ரிஃபைனரி, ஷிப்பிங், ஹார்பர், ஏர்போர்ட், பவர் பிளான்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், மெரைன் போன்ற துறைகளில் சேஃப்டி ஆபீசர், சேஃப்டி என்ஜினியர் போன்ற அதிகாரிகள் அளவிலான வேலைகளில் சேர முடியும். இக்கல்லூரியில் செயல்படும் வேலைவாய்ப்பு மையத்தின் மூலம் மாணவர்களுக்கு நேர்முக தேர்வுகளுக்காக பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. மாணவர்கள் மற்றும் மாணவிகள் அசட் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலம் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் துறையை தேர்ந்தெடுத்து வேலை வாய்ப்பினை எளிதில் பெறலாம். பள்ளி கல்விக்கு பிறகு உயர்கல்வியில் எந்த படிப்பை தேர்வு செய்யலாம், இல்லைனா 10th +2 டிப்ளமா முடித்த மாணவர்கள் உயர்கல்விக்கு என்ன படிப்பை தேர்வு செய்யலாம், உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ உடனடியாக வேலை கிடைக்கவோ அதிக சம்பளம் வாங்கவோ எந்த மாதிரியான படிப்புகளை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய சந்தேகங்களுக்கு 044430300700 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். அசட் காலேஜோட CEO முனைவர் முகமது ரிஸ்வான் நம்மளோட இருக்காரு. அவர் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுவார். வணக்கம் சார். சார், நான் சொன்ன மாதிரி இப்போது ரொம்ப ரெகுலராக படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் பிகாம், டிப்ளமா இதெல்லாம் ரொம்ப ரெகுலராகவே எல்லாருமே படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வேலை இருந்தாலுமே சம்பளம்ங்கிறது ரொம்ப குறைவு தான். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் தாண்டி அசட் காலேஜில் வேறு என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க? எஸ், அதாவது இப்போ பொதுவாகவே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரல் டிகிரி, ஒரு பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி டிகிரி, இல்லை ஒன்று இன்ஜினியரிங்கு, ஒரு +2க்கு அப்புறம் ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதுங்கிறது இந்த மாதிரி கல்விகள் மட்டும்தான். ஒன்று இன்ஜினியரிங் போகலாம், இல்லைனா அவங்க அந்த இன்னொரு விஷயம் அந்த குரூப் இருக்குது, ஒரு சில குரூப் படித்தா தான் அந்த கோர்சஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு இன்ஜினியரிங் எடுக்கலாம், இல்லைனா ஜென்ரல் பிகாம், பிபிஏ இந்த மாதிரி டிகிரி. பட் இது அல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் கோர்சஸ் அல்லாமல் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பிகாம், பிபிஏ, ஒரு இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸை தவிர, ஏன்னா இந்த மாதிரி படிப்புகளுக்கு இன்றைக்கி மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் இந்த மாதிரி கோர்சஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இதுவரை ஒரு சரியான ஒரு வேலை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கல, அப்படியே வேலை கிடைச்சாலும் ரொம்ப சேல்ரி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய மாணவர்கள்கிட்ட கேட்குறத பார்க்குறோம். பட் இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் கோர்சஸ் அல்லாமல் ஒரு இன்ஜினியரிங்கு இல்லைனா ஒரு ஜென்ரல் பிகாம், பிபிஏ அல்லாமல் வேறு இன்னும் என்ன விதமான ஒரு இனோவேட்டிவான கோர்சஸ், புதுமையான தொழிற்படிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. அது ரிலேட்டடாக இப்போ நம்ம எஸ்பெஷலி அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடியது எல்லாமே ஜாப் ஓரியன்ட் இனோவேட்டிவ் கோர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அதில் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், தென் ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் லேண்ட் சர்வே இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்சஸ். இப்போ இந்த மாதிரி துறைகள், இப்போ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு, தென் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரும்போது ஒரு 3 இயர் டிகிரி முடிக்கிறாங்க, இல்லைனா ஒரு MBA லெவல் முடிக்கிறாங்க, இல்லைனா ஒரு MSc லெவல், ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டு, டிப்ளமா லெவல் முடிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அவங்க ஜாப் அப்ரோச் பண்ணும்போது, அதாவது அவங்க வேலை தேடி போகும்போது
அவங்களுக்கு வந்து வேலை இல்லைன்னு சொல்லி மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய ஒரு சில படிப்புகள் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு மாணவர்கள் நிறைய இருக்காங்க, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. பட் அதுவே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில துறைகளுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது அது படித்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிக அளவில் தேவைப்படுது. அதுக்கு ரிலேட்டட் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கோர்ஸ் ஒன்று தான், பட் ஒரே படிப்பை வச்சு பல்வேறு துறைகளில் வந்து ஜாபுக்கு போக முடியும். அதேமாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய நம்ம கடல்னே சொல்லலாம், பெரிய இட்ஸ் அ பிக் ஓசன். பல்வேறு உட்பிரிவுகள் இருக்குது அதில். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது நம்ம அதாவது எந்த அளவுக்கு நம்ம இந்த உலகம் இயங்குகிற வரையும், அதாவது மனித வர்க்கம் தோன்றதுலேருந்து இறுதி உங்களுக்கு உலகம் இயங்குகிற வரையும் இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற துறைகள்லாம் அப்படிங்கிறது எங்கிட்டே இருக்கும். அதுக்குண்டான அந்த ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அதிக அளவில் தேவைப்படுறாங்க. இப்போ நம்ம ஆஃபர் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். தொடர்ந்து பேசலாம் சார். பரமக்குடியிலேருந்து கிருத்திவாகன் இணைஞ்சிருக்காரு. கிருத்திவாகன், உங்கள் டவுட்டை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். சார், நான் அக்கௌண்டன்ஸ் குரூப் 12th எடுத்திருக்கேன். ஹலோ சொல்லுங்கள், என்ன சந்தேகம் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். சார், நான் 12th வந்து அக்கௌண்டன்ஸ் கிராடு குரூப் எடுத்திருக்கேன். ஓகே, முடிச்சிட்டேன். இப்போ மேபி காலேஜுக்கு என்ன சார் ட்ரை பண்ணலாம்? ஓகே, ஆக்சுவலி அதாவது இப்போ +2ல் வந்து பயோமேத்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்குது. பட் அந்தந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சில கோர்சஸ் இந்த கோர்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக மேத்தமேட்டிக்ஸ் வேணும். ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கிறதுக்கு டெஃபினட்டாக உங்ககிட்ட வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும். இதில் வந்து இந்த +2ல் வந்து காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு, ஆர்ட்ஸு, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வந்து பொதுவாகவே வந்து நம்மளால் ஒரு ஜென்ரல் டிகிரி மட்டும்தான் படிக்க முடியும். ஒரு பிகாம், பிபிஏ, பிஏ இந்த மாதிரி ஒரு காமன் டிகிரி தான் நம்மளால் பண்ண முடியும், ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் வந்து படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. பட் வந்து நம்ம அஸ்பர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி ஒரு சில ப்ரொஃபஷ்னல் கோர்ஸும் தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஏன்னா எப்போதுமே நம்ம வந்து பசங்களை பொறுத்தளவு ஒரு டெக்னிக்கலாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக குவாலிஃபைடு ஆனால் தான் வேல்யூ அதிகம். அது என்ன ப்ரொஃபஷ்னல் டெக்னிக்கல் அப்படின்னா, அதாவது ஒரு சில படிப்புகள் வந்து நீங்கள் படிக்கும் போதே என்ன வேலைக்கு படிக்கிறோம்னே தெரியாமல் படிக்கிறது, எதுக்குன்னே தெரியாமல் ஒரு காமனாக நான் ஒரு கிராஜுவேட் ஒரு டிகிரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக படிக்கிறது. இதே ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் படிக்கும் போதே இதுதான் வேலை, நான் இந்த வேலைக்காக படிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சே படிக்கிறது. அப்போ நம்ம பசங்களை பொறுத்தளவு ஓரளவு இண்டஸ்ட்ரி சைடு ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம வந்து குவாலிஃபிகேஷனை டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள், நாளைக்கு படிச்சுட்டு நானும் படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல, சேலரி கம்மியாக இருக்குது, இல்லைனா கோர்ஸ் டிகிரி முடிச்சு 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் இருக்காது. ஸோ படித்தோடனே 100% ஜாப் இருக்கும், நல்ல சேலரி, க்ரோத், டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் +2ல் எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் 3 இயர் கிராஜுவேட் பண்ணலாம். இல்லைனா பிபிஏல லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் கிராஜுவேட், இது எல்லாமே ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ். இது என்ன வேல்யூவு, இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படித்தா நீங்கள் எதை பற்றி படிப்பீங்க, என்னவாக ஒர்க் பண்ணுவீங்க, படித்த உடனே வேலை கிடைக்குமா, என்ன சேலரி கிடைக்கும், என்ன மாதிரி க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறலாம் நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. சார், அதே மாதிரி இப்போது நிறைய புது புது கோர்சஸ் வந்திருக்கு, நிறைய காலேஜஸ் வந்திருக்கு. இப்போது நார்மலாகவே பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு காலேஜ்க்கு என்ன மாதிரியான அப்ரூவல்ஸ் வந்திருக்கு, யூனிவர்சிட்டி அப்ரூவல் இருக்கா, இல்லை அக்ரிடிஷன் அப்ரூவல்ஸ் இருக்கா, அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் அசட் காலேஜ்க்கு என்ன மாதிரியான அப்ரூவல்ஸ் இருக்கு? அது வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி கோர்சஸ் இப்போ நம்ம அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் எல்லாமே வந்து ஓரளவு ஜாப் ஓரியன்ட் இனோவேட்டிவ் கோர்சஸ் படித்தாங்கன்னா 100% வேலை கிடைக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. பட் அதை வந்து எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய மாணவர்கள் வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம் மூலமாக இந்த கோர்ஸ் பற்றி நல்ல ஒரு வேல்யூ இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு ஏதோ ஒரு அப்ரூவல் இல்லாத, ஒரு ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸே இல்லாத, ஒரு குவாலிட்டி இல்லாத, ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிச்சுட்டு திரும்ப வந்து நம்மக்கிட்ட மாணவர்கள் வந்து திரும்ப அப்ரோச் பண்ணுறது. அதாவது இங்கே படிச்சிருக்கோம் சார், பட் எனக்கு வந்து வேல்யூவாக இல்லை, அந்தளவுக்கு நாலேஜ் ஒன்றும் டெவலப் ஆகலை அப்படிங்கிறத மாதிரி அப்ரோச் மாணவர்கள் பேரண்ட்ஸ் வரதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இது வந்து ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவல் வேணும். பட் அது மட்டுமே இருந்தால் போதுமா, ஒரு யூனிவர்சிட்டி அப்ரூவல் மட்டுமே இருந்தால் போதுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. இப்போ அசட் வந்து உங்களுக்கு சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, 2 இடத்துலையுமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது.
அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவல் அண்ட் தென் அது மட்டும் அல்லாமல் இப்போ லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிஸ்டிக்ஸ் செக்டார் கவுன்சில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்குது, அதோடைய கார்ப்பரேட் மெம்பர். தென் சிஐஏன்னு சொல்லுவாங்க, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அந்த கன்ஃபெடரேஷனில் இருக்காங்க, அதோடைய கார்ப்பரேட் மெம்பர். தென் நேஷனல் சேஃப்டி கவுன்சில், தென் இந்தியன் கெமிக்கல் கவுன்சில், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது உங்களுக்கு விண்ட் பவர் ஆர்கனைசேஷன், அதாவது பல்வேறு தொழில்கள், அதே மாதிரி பல்வேறு இண்டஸ்ட்ரீஸுக்கும் வேறு வேறு கார்ப்பரேட் பாடிஸ் வந்து நிறையா இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே வந்து அசட் கார்ப்பரேட் மெம்பராக இருக்காங்க, அப்ரூவ்டு லேர்னிங் பார்ட்னராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ யூகேல இருக்கக்கூடிய ஹெச்ஐபிசி, ஏஓஎஸ்ஹெச், ஐஓஎஸ்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் இன்டர்நேஷ்னல் அக்ரெடியேஷன் எல்லாமே இருக்காங்க. இதெல்லாம் ஏன், என்ன ரீசன்? ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்ரூவல் இருந்தால் மட்டும் பத்தாதா அப்படின்னா, பட் இது எல்லாமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய சப்ஜெக்ட் நாலேஜ், அவங்களுக்கு நாளைக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில் வரும்போது அது ரிலேட்டட் நாலேஜை வந்து நல்லா பக்காவாக ஸ்டாண்டர்டாக குவாலிட்டியாக வெளியில் வரதுக்கு தான் இந்த மாதிரி அக்ரிடியேஷன் அண்ட் அப்ரூவல் எல்லாமே. சார் அதே மாதிரி என்ன படித்தாலும் வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப காமனாக நம்ம எடுக்கிற டேர்மாக இருக்குது. என்ன கோர்ஸ் படித்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்க. இது ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறோம், இல்லை பிகாம், இல்லை எம்பிஏல இப்போ வர நிறைய புது புது கோர்சஸ் வந்துருச்சு. அண்ட் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு மாதிரி இந்த ரீஸ்கில்லிங் பண்ணுற மாதிரியும் நிறைய கோர்சஸ் வந்துருச்சு. பட் எது படித்தாலும் வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு டேர்ம் ஃப்ரேஸ் இருந்துகிட்டே இருக்கே, அது ஏன், என்ன ரீசன்? அதாவது இது நல்ல குட் கொஸ்டின் இது ஆக்சுவலி. அதாவது எதை படித்தாலுமே வேலை கிடைக்கலையே. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் சொல்லக்கூடியது இதுதான். இன்றைக்கி வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, இல்லைனா ஒரு எம்பிஏ, ஈவன் மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க கூட ஒரு எம்பிஏ முடிச்சிருக்காங்க, இல்லை ஒரு எம்இ முடிச்சிருக்கவங்க, எம்டெக் முடிச்சிருக்கவங்க, ஒரு இன்ஜினியரிங் எனி ரிலேட்டட் கோர்சஸ் படிச்சுட்டு எனக்கு வந்து இப்போ அதாவது அவங்க எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சேலரி இருக்கும், க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது. பட் அதாவது எப்போதுமே இந்த உயர்கல்வி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் வந்து முக்கியமான ஒரு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த பள்ளி கல்விக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்கூலில் வர படிக்கிறதுங்கிறது வேற. இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அப்புறம் நம்ம போய் ஒரு காலேஜில் ஒரு பாலிடெக்னிக்கில் போய் நம்ம படிக்க போகிறதுங்கிறது, நம்ம ஒரு வேலையை வந்து கற்றுக்க போகிறோம். ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் வந்து ஒரு டிகிரி படிக்கிறீங்க, இல்லை ஒரு 4 இயர்ஸ் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒரு வேலையை நம்ம கற்றுக்கிட்டு அந்த வேலையை தான் வந்து நாளைக்கு லைஃப் லாங் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுதான் நமக்கு இந்த சொசைட்டிக்கு நம்மளை யார் அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்க, இல்லை ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அது ரிலேட்டட். இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்கன்னா அது ரிலேட்டட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணும். விசுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்கன்னா அது ரிலேட்டட் ஜாப். அப்போது ஒரு வேலையை, ஒரு தொழிலை வந்து கற்றுக்க போகிறோம். அந்த தொழிலை தான் நம்ம லைஃப் லாங் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். அந்த படிப்பு தான் நம்மளுடைய லைஃப் குவாலிட்டி, லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியது. அப்போ இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை வந்து ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து இந்த பேரண்ட்ஸ், நம்மளுடைய பெற்றோர்களும் மாணவர்களும் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்கிறாங்க, ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அனலைஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் லேக்காக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இதுக்கு இந்த டேர்ம் வரக்கூடாது. இப்போ மேடம் கேட்ட மாதிரி எதை படித்தாலும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி அவாய்ட் பண்ணுறது? அப்போ படித்த உடனே நம்ம எதிர்பார்க்குறது படித்த உடனே வேலை கிடைக்கணும், நல்ல சேலரி இருக்கணும், நல்ல க்ரோத் இருக்கணும், டெவலப்மெண்ட் ஆகணும், ஒரு 4-5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்கன்னா ஒரு 60,000-70,000 சேலரி வாங்கணும், லேக்ஸில் சேலரி வாங்கணும், ஃபாரின் போகணும், செட்டில் ஆகணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா இன்றைக்கி பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கக்கூடியது அதுதான். நம்ம படிக்கலை, நம்ம அதுக்கப்புறம் நம்ம பசங்களையாவது நம்ம எப்படியாவது படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும். பேங்க் லோன் வாங்கியாவது படிக்க வைக்கலாம், இல்லை எப்படி கடன் பட்டாவது நம்ம படிக்க வச்சிடணும். பட் அது அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த மாதிரி அவங்க ஒரு முயற்சி எடுக்கும்போது அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குதா, அதற்கு உண்டான ஒரு இது கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு வந்து முக்கியமான ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதாவது ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுல எந்த அளவுக்கு கவனம் வேணும், அப்போது ஒரு ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது, அது ஒரு 4-5 விஷயங்கள் நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூல் வேறு படித்தது அப்படிங்கிறது வேறு, இப்போ ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜில் போய் படிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வேறு. ஒரு வேலையை நம்ம கற்றுக்க போகிறோம், அப்போ ஒரு படிப்பை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு எதை பற்றி சொல்லி தருவாங்க, என்ன டீச் பண்ணுவாங்க, என்ன சப்ஜெக்ட் இருக்கும், என்னென்னலாம் வரும். உதாரணத்துக்கு பிஇ மெரைன் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு பிஇ சிவில் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு பிஎஸ்சி ஏவியேஷன் எடுக்கிறாங்க, ஒரு ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த 3 or 4 இயர்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா என்ன டீச் பண்ணுவாங்க, நமக்கு என்ன ப்ராக்டிக்கலாக இருக்குமா, தியரிட்டிக்கலாக இருக்குமா,
என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2 வந்து நேச்சர் ஆஃப் ஜாப்னு சொல்லுவாங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன். நம்ம என்னவாக ஒர்க் பண்ண போகிறோம், அதாவது நம்ம ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ண போகிறோமா, இல்லை ஒரு லேபர் கேட்டகரியில் ஒர்க் பண்ண போகிறோமா, மிஷினில் ஒர்க் பண்ணணுமா, ஒரு மெக்கானிக்காக இருக்கணுமா, இல்லை மிஷினிஸ்டாக இருக்கணுமா, ஒரு ஆப்ரேட்டராக இருக்கணுமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும், என்னவாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அப்புறம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம், படித்தா வேலை கிடைக்குமா, இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே அந்த ரிலேட்டட் ஃபீல்டில் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நம்ம கேட்கலாம். தென் உடனே வேலை கிடைக்குமா, ஃபாரினில் கிடைக்குமா, இல்லை வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குது, இந்தியாவில் எந்த அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இப்போ இந்தியாவில் கிடைச்சா என்னென்ன மாதிரி நிறுவனங்களில் கிடைக்கும், வெளிநாடுகளில் கிடைச்சா என்னென்ன மாதிரி நிறுவனங்களில் கிடைக்கும் அப்படிங்கிறது. அடுத்து என்ன சேலரி கிடைக்கும், ஸ்டார்டிங் சேலரி எப்படி இருக்கும், அதோடைய ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும், ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் நமக்கு சேலரியோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ எதை பற்றி படிக்க போகிறோம், என்னவாக ஒர்க் பண்ண போகிறோம், படித்த உடனே வேலை கிடைக்குமா, என்ன சேலரி, அதோட க்ரோத். ஸோ இதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி வந்து ஒரு ஹையர் எஜுகேஷனை செலக்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் கேட்ட மாதிரி எதை படித்து எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலாக எல்லாரும் கேள்விப்படுற ஒரு கோர்ஸ் இல்லை, அது வந்து ஒரு புதுமையான ஒரு கோர்ஸ், ஒரு இனோவேட்டிவ் கோர்ஸ் தான். ஸோ இந்த லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப்பிங் கோர்ஸ்னா என்ன, அதில் என்னெல்லாம் கவர் ஆகும்? அதாவது நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு யூஜி லெவலில், இப்போ என்னென்னா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியில் வந்து ஒரு +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்கள் +2ல எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலுமே தாராளமாக அவங்க ஒரு 3 இயர் டிகிரி படிக்கலாம். அதே 10th முடிச்சிருக்காங்கன்னா 3 இயர் டிப்ளமா, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் 3 இயர் டிப்ளமா. ஆல்ரெடி நாங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், இல்லை எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இது நாள் வரை சரியான வேலை கிடைக்கலன்னா அவங்களுக்கு அதிலே எம்எஸ்சி இருக்குது, எம்பிஏ, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா, சர்டிஃபிகேட் கோர்ஸு. ஸோ அவங்கவுங்க குவாலிஃபிகேஷன் ஒரு 10th 12th டிகிரி, டிப்ளமா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க, இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க, இல்லை நாங்கள் டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சு அரியர்ஸ் வச்சுருக்கோம், அவங்கவுங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் கோர்சஸ் இருக்குது. தென் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது என்ன, ஆக்சுவலி என்ன துறை அது, அதில் எதை பற்றி சொல்லி தருவாங்க அப்படின்னா, இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நம்ம ஒரு தொழில் நிறுவனம், நீங்கள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஒரு கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் எடுத்துக்கலாம். ஒரு கார் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இருக்குது அப்படின்னா, அதாவது அங்கே அந்த தயாரிக்கக்கூடிய பொருளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து தேவைப்படும். அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே வரணும், டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த மேனுஃபேக்சர் ஆனதுக்கு அப்புறம் அது அங்கேருந்து மூவ் ஆகி மக்களுக்கு கிடைக்கணும். இந்த ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இது கம்ப்ளீட்டாக இதை பற்றி படிக்கிறது. அதாவது ஒரு ட்ரேடிங், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், தென் போர்ட் மேனேஜ்மெண்ட், ஹார்பர் மேனேஜ்மெண்ட்டு, இது ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக படிக்கிறது தான். இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பொருள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 வேஸில் தான் மூவ் ஆகுது. ஒன்று வந்து ரோட்வே, ரோடில் ஆகணும், தென் ஏர்வே ஃப்ளைட்டு, தென் வந்து நீர்வழி போக்குவரத்து ஷிப்பிங், தென் பைப்பிங், தென் ரயில்வே. இது 5 ரிலேட்டட், இந்த 5 வேல மட்டும்தான் வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அப்போ இது மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா நமக்கு ஈவன் இப்போ இந்த கோவிட் பீரியடில் கூட எல்லா ஃபீல்டுமே வந்து ஷட்டவுன் பண்ணாங்க, லாக்டவுனில் வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்தது. பட் ஒரு சில துறைகளை தவிர, ஒரு சில துறைகள்னால் மிக நம்ம சொல்லக்கூடியது நம்பர் 1 வந்து மீடியா, அது நான்ஸ்டாப்பாக லாக்டவுனே இல்லை, அவங்க ஒர்க் பண்ணாங்க. அடுத்து வந்து லாஜிஸ்டிக்ஸ் நம்ம சொல்லலாம். லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது 100%, அதாவது இந்த மாதிரி ஒரு கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயும் வேலை வாய்ப்பை இழக்காமல், வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை இல்லாமல் இன்னும் வந்து அதிகமான இந்த மாதிரி முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து புதிதாக ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்து இருந்தது வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் துறையை பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்டாக அடுத்து வந்து இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில் நிறுவனங்கள் வளர வளர இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் இப்போ நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணி இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன் உங்களுக்கு டெவலப் ஆக இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் படித்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிக அளவில் தேவைப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்தது சேலம்லேருந்து மணிமுத்து இணைஞ்சிருக்காரு. மணிமுத்து, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். மணிமுத்து, நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்க டவுட் நீங்க கேட்கலாம் சார் கிட்ட. பையன் வந்து இப்போ பிசிஏ முடிச்சிருக்காங்க மேடம். ஓகே சார், இப்போ பிசிஏ எந்த இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்களா? இந்த லாஸ்ட் இயர் சார். ஓகே, சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு?
பிசிஏ முடிச்சிருக்காங்க அப்படின்னா மேற்கொண்டு வேற என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து மெயினாக இந்த ஒரு டிகிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிகாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை பிபிஏ, இல்லை பிஇ, பிடெக், இந்த மாதிரி எனி டிகிரி முடித்து மேற்கொண்டு நம்ம படிக்கணும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம், பிபிஏ இந்த மாதிரி எனி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன வேலை கிடைக்கும், இப்போ படிச்சிருக்க டிகிரியை மட்டும் வச்சு அவங்க என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா, ஸோ டெஃபினட்டாக வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதோ கிடைக்கிற வேலையை தான் பார்ப்பாங்க. ஸோ ஃபர்தராக வந்து ஏதோ கிடைக்கிற வேலையை பார்க்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. அதுலேயே ஒரு சில மாணவர்கள் வந்து மேற்கொண்டு வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போகலாம், ஒரு எம்பிஏ படிக்கலாம் அப்படின்னா இந்த எம்பிஏல வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஒன்லி ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஐடி இது மட்டும்தான் வந்து நம்ம எம்பிஏல பண்ணலாம் அப்படின்னு அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் அது அல்லாமல் இந்த எம்பிஏல ஒரு சில ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் இருக்குது. எம்பிஏல வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது, தென் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் இருக்குது. இது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். இப்போ இந்த எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர் டூரேஷனில் வந்து 1 இயர் தான் ஆன் கிளாஸு, செகண்ட் இயர் வந்து ஆன் ஜாப். ஃபஸ்ட் இயர் மட்டும் தான் கிளாஸில் இருப்பாங்க, செகண்ட் இயர் வந்து கம்ப்ளீட்டாக ஜாபுக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறை. அந்த மாதிரி துறைகள் எடுத்து நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க சொல்லுங்கள். இது ஆஃபர் பண்ணுறது எல்லாமே நம்ம அசட் காலேஜில் இப்போ லாஜிஸ்டிக்ஸ் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் வந்து சென்னையில் படிக்கலாம். தென் வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் கோயம்புத்தூரில் இருக்குது. 2 இடத்துலையுமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நமக்கு பேண்டமிக் அப்படிங்கிறதுனால ஆன்லைன் கிளாஸஸ் தான். இது இந்த எம்பிஏ சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி லிமிட்டட் சீட்டு தான். நம்ம வந்து ஏன் நம்மளால் அசட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியுது, ஒரு 99% வந்து எப்படி எங்களால் படித்த அத்தனை மாணவர்களுக்கும் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அச்சீவ் பண்ண முடியுதுன்னா மெயின்லி வந்து லிமிட்டட் சீட் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ நீங்கள் பிரேக்குக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட், அந்த பிளேஸ்மெண்ட்டுங்கிறது தான் எல்லாருக்குமே அது ரொம்ப ஒரு முக்கியம். படித்தோடனே வேலை அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ அசட் காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், இல்லை உங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எப்படி இருக்கும்? குட் கொஸ்டின் இது. அதாவது பிளேஸ்மெண்ட், அதாவது நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அப்புறம் கல்லூரி படிப்புங்கிறது நீங்கள் பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கிறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு வேலை தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் அவங்க படிக்கலை, அடுத்து வந்து நம்ம பசங்க வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கணும், அவங்க லைஃப் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், நல்ல ஒரு செட்டில்மெண்ட் இருக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த செட்டில் அப்படிங்கிற வேர்டை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இப்போ ஒரு +2 முடிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா +2க்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு 3 இயர் ஒரு டிகிரியோ இல்லை 4 இயர்ஸ் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் வந்து ஒரு 21, 22ல் அவங்க கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 27 ஏஜ், ஒரு 27 வயசில் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிருக்கணும். அதுக்கு தான் படிக்கிறோம். அப்போ இப்போ வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள், இல்லைனா ஒரு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு ஏஜ் 27, 28 வரும்போது லைஃப்பில் செட்டில் ஆகிருக்காங்களா, அந்த மாதிரி நம்ம கேட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் என்ன காரணம்னா, நம்பர் 1 வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கோர்ஸு பல்வேறு துறைகளில் வேலை. அதாவது இப்போ நீங்கள் எந்த படிப்புமே எதை படிக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சிவில் படிக்கிறாரு, இல்லை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, இல்லை ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறாங்கன்னா அந்த ரிலேட்டட் ஃபீல்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த ரிலேட்டட் படித்த ஃபீல்டில் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்களால வந்து வேறு ஃபீல்டுக்கு மாற முடியாது. ஒரு சிவில் படித்த ஸ்டூடெண்ட்டு போய் வேறு ஒரு கெமிக்கல் இன்ஜினியராகவோ இல்லை கெமிக்கல் முடித்த ஸ்டூடெண்ட் போய் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலே ஒர்க் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக கிடையாது. அப்போ எந்த படிப்புமே எதை படிக்கிறோமோ அந்த குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா அந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம படிப்போம். பட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல அந்த மாதிரி கிடையாது. நம்ம ஒரு குறிப்பிட்ட துறை மட்டும் படிக்க போகிறது இல்லை. இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல எல்லா ஃபீல்டுமே இதில் கவர் ஆகும். இதில் எலக்ட்ரிக்கல் வரும், மெக்கானிக்கல் வரும், சிவில் வரும், கெமிக்கல், பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸ், மெரைன், தென் ஈவன் ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஈவன் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, அதாவது பல்வேறு தொழில்கள் நமக்கு இந்த உலகத்தில் என்னென்னலாம் தொழில் இருக்கோ, இன்னும் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் படி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆக்குபேஷனல் ஹெல்த் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் வந்து எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். அப்போ இதை முடிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எல்லா துறைகளுக்குமே
அதாவது ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல், பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரி, எங்கெல்லாம் நமக்கு வந்து தரமான பொருள் தயாரிக்கிறாங்களோ அத்தனை விதமான இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக, சேஃப்டி இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ண முடியும். அதாவது பியூர்லி ஆஃபீஸர் கேட்டகரி ஜாப். அவங்க போய் ஃபீல்டில் டூல்ஸ் எடுத்து ஒர்க் பண்ண தேவை கிடையாது. தென் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் நம்ம எடுக்கலாம். அந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எடுத்து என்னவாக ஒர்க் பண்ணுவாங்க? ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கோஆர்டினேட்டராக இருப்பாங்க, பிளானிங் ஆஃபீஸராக இருப்பாங்க, தென் ஆப்ரேஷன் மேனேஜராக இருப்பாங்க, ஹெச்ஆர் ஆஃபீஸராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு டெசிக்னேஷனில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது என்னென்ன, ஒரு சில மாணவர்கள் வந்து இந்த மாதிரி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் தென் வந்து லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபாரினில் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்தியாவில் இல்லை அப்படி கிடையாது. நம்ம ஃபாரினில் போய் வாங்கக்கூடிய சேலரி வந்து இந்தியாவிலே வாங்க முடியும். இப்போ அசட் பொறுத்தளவு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் எப்படி இருக்கும், படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறையா இருக்குது. பட் அதுக்கு வந்து அந்த ஜாபுக்கு தேவையான ஸ்கில்லை நம்ம வந்து டெவலப் பண்ணணும். அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் வேணும், ஓரளவு இங்கிலீஷ் பேசுகிறது எழுதுறது, தென் ஓரளவு ஹிந்தி பேச தெரியணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம நார்த் இண்டியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, லேபர் கேட்டகரியில் இருக்காங்க. இப்போ அவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஓரளவு ஹிந்தி தேவைப்படுது. ஸோ இங்கிலீஷ் பேசுகிறது, தென் ஹிந்தி, தென் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, ஒரு பாசிட்டிவ் தாட், தென் ஒரு ஜாப் இன்வால்மெண்ட்டு, தென் ஜாப் ரிலேட்டட் ஸ்கில். ஏன்னா இன்றைக்கி படிப்பு அப்படிங்கிறது நம்ம வெறும் 99% மார்க் எடுத்து சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும் நமக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. ஒரு என்ன குவாலிட்டி படிப்புங்கிறது ஏன் எதுக்காக அப்படின்னா, ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்க தெரியணும், ஒரு 40 பேருக்கு முன்னாடி மீட்டிங்கில் பேச தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்லை டெவலப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வேல்யூ. ஏன்னா படித்தா வேலை கிடைக்கும், பட் என்ன சேலரியில் கிடைக்கும்? ஒரு 15,000 கிடைக்கிறதுக்கும் ஒரு 30,000 கிடைக்கிறதுக்கும் அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கில்லு தான் ஒன்று முக்கியமாக இருக்குது. பட் அதுக்கு இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்டுக்கு தேவையான ட்ரைனிங், இந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில், இதெல்லாம் நம்ம டே 1லேருந்தே நம்ம வந்து வி ஆர் கிவிங் ட்ரைனிங். இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட படிக்கிறவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுல சிரமம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகே, இன்னொரு காலர் இருக்காங்க காஞ்சிபுரம்லேருந்து ரஞ்சித். ரஞ்சித் சொல்லுங்கள். ரஞ்சித் வணக்கம் ரஞ்சித், சொல்லுங்க உங்க சந்தேகம். ரஞ்சித் நீங்க பேசுறது புரியல, கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்களா? ஓகே. அவர் வந்து ஏஜ் வந்து 50+ ஆகுது. அவர் படிக்கிறீங்களா? இது வந்து ஒரு ரைஸ் ஒன்று இருக்கா? அதாவது ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப் டு ஒரு 35 வரை பண்ணலாம் சார். அதாவது ஃப்ரெஷர்ஸ் இப்போ மெயினாக இந்த வருஷம் டிகிரி, டிப்ளமா, 10th 12th டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது தாராளமாக பண்ணலாம். இதே ஆல்ரெடி வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், ஒரு கிராஜுவேட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதாவது ஒர்க் பண்ணிகிட்டே படிக்க முடியுமான்னா அது ஒரு சில உங்களுக்கு நார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அது நீங்கள் இந்த கீழே ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான நீங்கள் வந்து எந்த ஏஜ் லிமிட்டு, தென் வந்து எந்த மாதிரி கோர்சஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி MBA முடிச்சிருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 3 month கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷனல் டிப்ளமா ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ். அதேமாதிரி சேஃப்டி மேனேஜ்மெண்ட்லேயும் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஏஜ் ஆல்ரெடி அதிகமாக இருக்குது, எபோவ் 25 28 இருந்தாலே நம்ம என்ன நினைப்போம், சீக்கிரம் படிச்சுட்டு சீக்கிரம் வேலைக்கு போகணுங்கிறது தான். நீங்கள் அகெயின் வந்து ஒரு 1 or 2 years வந்து லென்த்தாக எடுத்து படிக்க வேணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு ஷார்ட் பீரியட்லேயே படிச்சுட்டு ஜாபுக்கு போக முடியும். அடுத்தது காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்திபன் நினைச்சிருக்காங்க. பார்த்திபன் உங்கள் கேள்வி கேட்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் பார்த்திபன். சார் நான் இப்போ பிஎஸ்சி ஹெல்த் அண்ட் சேஃப்டி முடிச்சிருக்கேன் சார். ஓகே, வெரி குட். மேல்கொண்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிடி முடிச்சிருக்கேன் சார். ஓகே. ரெகுலரில் நான் வந்து எம்எஸ்சி பண்ணலாமா? ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஹைஜீனிக் இல்லையா கோர்ஸ்? யா, வெரி குட், தாராளமாக பண்ணலாம். அதாவது இந்த எம்எஸ்சியில் வந்து இப்போ அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடியது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்டு ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு 2 years கோர்ஸ் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ப்ராக்டிஸிங். என்ன கற்றுப்பீங்க நீங்கள் அதில் அப்படின்னா, அதாவது ஒர்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹசார்டு ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது, ஆக்சிடெண்ட்டை வந்து 0% மெயின்டைன் பண்ணுறது. மெயினாக வந்து இந்த சேஃப்டி ஆஃபீஸோடைய நேச்சர் ஆஃப் ஜாபே வந்து மேக்கிங் 0% ஆஃப் ஆக்சிடெண்ட். ஹெல்த் சேஃப்டி,
ஒர்க் சேஃப்டி, என்விரான்மெண்டல் சேஃப்டி. அதான் இன்னும் நம்ம சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியர்னு சொல்கிறத விட இது அட்வான்ஸ் லெவலில் சொல்லணும்னா ஹெச்எஸ்சி ஆஃபீஸர், ஹெச்எஸ்சி இன்ஜினியர்னு சொல்லுவோம். இந்த ஹெச்எஸ்சி ஆஃபீஸர், இந்த ஹெச்எஸ்சி இன்ஜினியர் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியிலே ஒரு டாப் மோஸ்ட் கேட்டகரி. அதாவது ஒரு ஹை ரெஸ்பான்ஸு, ஹை ரெஸ்பெக்ட், ஹை சேலரி வாங்கக்கூடிய ஒரு பொசிஷன். மோர் தென் இன்ஜினியரிங்கை விட வேல்யூ அதிகம். ஒரு இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனலுக்கே ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டாப் மோஸ்ட் கேட்டகரி. ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கார், ஒரு சேஃப்டி இன்ஜினியர் இருக்காங்க, ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காருன்னா சேஃப்டி இன்ஜினியர் சைன் பண்ணால் மட்டும்தான் சிவில் இன்ஜினியர் ஒர்க் பண்ண முடியும். நம்ம இந்த ப்ரொஃபஷனல் சேஃப்டி கோர்ஸ் முடித்தவங்க ஒர்க் பர்மிட் கொடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஹைலி வேல்யூவானது. இதில் வந்து இந்த எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் 2 இயர் டிகிரி ப்ரோக்ராம் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, இது வந்து ஒன்லி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இல்லைனா பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இல்லைனா பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் இன்ஜினியரிங் முடித்தா மட்டும்தான் இந்த எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிற கோர்ஸ் நீங்கள் படிக்க முடியும். ஸோ நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக படிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த அதாவது ஒரு சில அட்வான்ஸ் கோர்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்சஸ்லாம் இருக்குது. நிபோஸ், ஐஓஸ், கிராட் ஐஓஸ், இந்த ஏஎஸ்பி, சிஎஸ்பின்லாம் சொல்லுவாங்க. அதாவது சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை நம்ம ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷனை டெவலப் பண்ண நமக்கு வேல்யூ அதிகம், சேலரியும் அதிகமாகும். அதில் இந்த எம்எஸ்சியெலாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேரெக்டாக நீங்கள் மார்க் ஷீட்டை வந்து யூகே கிராட் ஐஓஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸாம் எழுதாமலே யூ கேன் கெட் கிராஜுவேட் ஐஓஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களால் வாங்க முடியும். இது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி முடிச்சிருக்கிறதுனால இது ஒரு கூடுதல் தகவல். நீங்கள் நிபோஸ் எல்லாம் படிக்க தேவையில்லை, டைரெக்டாக எம்எஸ்சி தென் கிராட் ஐஓஸாக உங்களால் வந்து வர முடியும், வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்ததா விருதுநகர்லேருந்து பூங்கோதை இணைஞ்சிருக்காங்க. பூங்கோதை, உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஓகே மேம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள். உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு நாங்க போன்ல பேசுறதை கான்சென்ட்ரேட் பண்ணி கேளுங்க, உங்க क्वेश्चन கேளுங்க. பையன் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கான். ஓகேம்மா, எந்த இயர்மா முடிச்சாங்க பிஇ மெக்கானிக்கல்? லாஸ்ட் இயர் தான் மேடம். ஓகே, என்ன சந்தேகம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன டவுட்? இப்போ பையனை அரபு கண்ட்ரீஸ்க்கு அனுப்பணும்னா ஃபர்தரா என்ன கோர்ஸ் படிச்சிட்டு போனா பெஸ்டா இருக்கும் சார்? ஓகே, சி ஆக்சுவலி அதாவது உங்களுக்கு இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், பெட்ரோலியம், கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி துறைகள் எடுத்து படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு பிஇ மெக்கானிக்கல், பிஇ சிவில் அப்படிங்கிறது காமனாக இருக்குது. எல்லா உங்களுக்கு வந்து பசங்களை பொறுத்தளவு இன்ஜினியரிங்கில் வந்து பெரும்பாலான மாணவர்கள் படிச்சிருக்கக்கூடிய துறை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். பட் அது வந்து நல்ல ஒரு வேல்யூவான ஒரு ஸ்ட்ரீம், வேல்யூவான கோர்ஸ். பட் அதை வந்து அதனோட இன்னும் ஒரு சில வேல்யூ ஆர்டர்டு கோர்ஸை வந்து நீங்கள் ஆட் ஆன் பண்ணும்போது இன்னும் அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து பிஜி டிப்ளமா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஒரு 10 மந்த் கோர்ஸ் இருக்குது, அது பண்ணலாம். அப்படி இல்லைனா அதில் எம்பிஏ இருக்குது உங்களுக்கு, எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி. எம்பிஏலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் ஆன் கிளாஸு, செகண்ட் இயர் ஆன் ஜாப், அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு கூடுதல் தகுதி. நாங்கள் ஏற்கனவே வந்து மெக்கானிக்கல் முடிச்சிருக்கோம் சார், இது சரிவர ஒரு ஜாப் கிடைக்கல, சேலரி கம்மியாக இருக்குது, ஸோ கூடுதலாக நாங்கள் என்ன படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கும்போது அவங்க போய் ஃபீல்டு ஒர்க் பண்ண தேவை கிடையாது, ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுவாங்க, வேலையும் ஈஸியாக இருக்கும், சேலரியும் அதிகமாக இருக்கும், பல்வேறு துறைகளில் ஒர்க் பண்ண முடியும். ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி, ஆயில் ரெஃபைனரிஸு, ஷிப்பு, ஹார்பர், ஏர்போர்ட், பவர் பிளான்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், மெரைன், இதெல்லாம். தென் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது இந்த துறையிலேயே இப்போ ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நம்ம சதர்ன் ரீஜன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு. ஸோ இந்த சதர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய ஏஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் கால் ஃபார் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம் எழுதி அவங்க கவர்மெண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆக முடியும். தென் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்டு, தென் இண்டஸ்ட்ரீஸு, இதிலெல்லாம் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் கால் ஃபார் வரும்போது அவங்க அந்த எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆக முடியும். அதாவது உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபை பொறுத்தளவு ஒரு போட்டியே இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமாக இருக்குது உங்களுக்கு. அடுத்ததா ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம். உங்க பேர் சொல்லுங்க. உதயநிதி. உதயநிதி, சொல்லுங்க, உங்களோட கேள்வி கேட்கலாம். உதயநிதி, உங்களுடைய சந்தேகம்?
ஓகே அப்புறம் பிஎஸ்சி அக்ரி எடுக்கலாம்னு இருக்கேன். ஓகே, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க? 12th என்ன குரூப் நீங்கள்? மேக்ஸ் பயாலஜி. ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு அக்ரி ரிலேட்டட் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக எடுத்து படிங்க. பட் அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் கூடுதல் இன்னொரு என்ன ஒரு ஆப்ஷன், இன்னொரு இனோவேட்டிவான ஒரு படித்த உடனே வேலை கிடைக்கக்கூடியது, பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்பு அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஒரு கிராஜுவேட் கோர்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எந்த படிப்புமே நீங்கள் எதை படிக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். நாளைக்கு அது ரிலேட்டட் ஜாப் சரியாக கிடைக்கல, சேலரி கம்மியாக இருக்குன்னா உங்களால் ஃபீல்டு மாற முடியாது. பட் அதை நம்ம படிக்கும் போதே பல்வேறு துறைகள் ரிலேட்டடாக ஒரே கோர்ஸு பல்வேறு துறைகளை ஒர்க் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன், பெட்ரோலியம், ஆட்டோமொபைல், கெமிக்கல், ஃபார்மா, இந்த மாதிரி எல்லா துறைகள்லையுமே ஒரு ஆஃபீஸராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சேலரி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஓகே சார், அப்போ இதே மாதிரி இப்போ நம்ம நிறைய விஷயம் இப்போ பேசுகிற கோர்சஸ் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே இன்ஜினியரிங் ரிலேட்டடாகவே இருக்கு இல்லையா? இப்போ இது எல்லாமே பிஎஸ்சி தான் போதும். ஸோ அப்போது இன்ஜினியரிங்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலி அதாவது இப்போ ஒரு சில மாணவர்கள் இப்போ நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் படிக்கணும், ஒரு இதில் மெக்கானிக்கல் வரும், எலக்ட்ரிக்கல் வரும், சிவில் வரும், பட் படிக்கிறது கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு ஒரு சில மாணவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இன்ஜினியரிங் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு என்னால் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல, அரியர்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறையா பார்க்குறோம். பட் ஆனால் பேரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் தான் நீங்கள் படிக்கணும், இல்லை இந்த கோர்ஸ் படிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு சில மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கல் நல்லா வரும், ஒரு சில மாணவர்களுக்கு தியரி நல்லா இருக்கும், ஒரு சில மாணவர்களுக்கு மேத்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ஒரு சில பேருக்கு மேத்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் இது படிக்கிறதுக்கு அதாவது இந்த ஒரு கோர்ஸில் பல்வேறு துறைகளை பற்றி படிக்கணுமே, அப்போ படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இது நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நிறையா படிக்க போகிறோம். சேஃப்டி ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ண வைக்கிறது, சேஃப்டி ரூல்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ இது படிக்கிறதுக்கு டஃப்பாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். தென் கம்பேரிங் வித் நமக்கு இன்ஜினியரிங் இந்த மாதிரி இதை கம்ப்ளீட் பண்ணும்போது தென் இன்ஜினியரிங்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, நிறைய மாணவர்கள் கேட்கக்கூடியது என்னென்னா, அதாவது இப்போ சிவில் நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு மெக்கானிக்கல் எடுக்கிறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட துறை மட்டும் அவங்க படிப்பாங்க. பட் இந்த கிராஜுவேட் கோர்ஸில் பல்வேறு துறைகளை பற்றி படிப்பாங்க. இதில் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி வரும். ஏன்னா ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காருன்னா உங்களுக்கு அதை எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது தெரியும். பட் இந்த சேஃப்டி இன்ஜினியருக்கு என்ன தெரியும்னா அதில் என்ன ஹசார்ட் இருக்குது, என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன மாதிரி ஹசார்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி, ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி அவங்களை எப்படி சேஃபாக ஒர்க் பண்ண வைக்கிறது, ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலுமே என்விரான்மெண்ட் இஷ்யூ வரக்கூடாது, நமக்கு நல்லா தெரியும் அது. ஏன்னா எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலுமே அந்த ப்ராஜெக்ட் மூலமாக, அந்த இண்டஸ்ட்ரி மூலமாக என்விரான்மெண்ட் ஏதாவது பொல்யூட் ஆகுது, சுற்றுச்சூழல் மாசுபடுது, இல்லை சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா டெஃபினட்டாக அது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும், எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாலும் அந்த ப்ராஜெக்டை என்ன பண்ண முடியாது, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு ஒர்க் சேஃப்டி, ஹெல்த் சேஃப்டி, என்விரான்மெண்டல் சேஃப்டி இதை என்ஷூர் பண்ணுறது தான் இந்த சேஃப்டி ப்ரொஃபஷன்ஸோடைய நேச்சர் ஆஃப் ஜாப். அப்போ எந்த படிப்புமே எதை படிக்கிறீங்களோ அந்த குறிப்பிட்ட துறையில் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. பட் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் பல்வேறு துறைகளில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் அதுதான். ஓகே, இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சிவில் இன்ஜினியரிங் இருந்தாருன்னா கூடவே ஒரு சேஃப்டி இன்ஜினியர், ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் வேணும். அப்போது நீங்கள் சொல்கிற இந்த ஹசார்டஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க, இந்த எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஒரு என்விரான்மெண்டல் சேஃப்டி நீங்கள் சொன்னது எல்லாமே இதோட ஜாப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? எஸ், கண்டிப்பாக. அதுதான் நம்ம உயர்கல்வி தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு 2-3-4-5 விஷயங்களை கன்சிடர் பண்ணணும்னு சொன்னோம் இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க எதை பற்றி சொல்லி தருவாங்க, ரெண்டாவது என்னவாக ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அப்போ என்னவாக ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நேச்சர் ஆஃப் ஜாப்னு சொல்கிறோம். அப்போ அது நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஒரு சில மாணவர்கள் ஒரு என்னன்னே தெரியாமல், நேச்சர் ஆஃப் ஜாப்னு என்னென்னு தெரியாமே கோர்ஸ் எடுத்து படிக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க, ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள் கிட்ட நீங்கள் இந்த 4 இயர்ஸ் நீங்கள் இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க, நீங்கள் என்னவாக ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குன்னா தெரியாது. அதுதான் நீங்கள் கொடுக்குற வேலையை நாங்கள் பார்ப்போம் சார்ன்னு சொல்லக்கூடிய பதில் தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒர்க் இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல. அப்போ அந்த நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது இப்போ இந்த சேஃப்டி ப்ரொஃபஷ்னல் அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்குங்கிறது ஸோ பியூர்லி ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி ஜாப் தான். ஸோ அவங்க போய் மெக்கானிக்காவோ, ஒரு மிஷினிஸ்டாவோ, ஒரு ஆப்ரேட்டராகவோ டூல்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய தேவை இல்லை. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்கள சேஃபாக ஒர்க் பண்ண வைக்கிறது, சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறது, சேஃப்டி ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப். ஓகே, திருநெல்வேலியிலேருந்து கெமல் இணைஞ்சிருக்காங்க. கெமல், உங்கள் கேள்விகளை கேட்கலாம் சார்.
சொல்லுங்க கெமில், சந்தேகம் என்ன உங்களுக்கு? நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். ஓகே, வெரி குட். ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன் கம்பெனியில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஐடியாலாம் தான். சரி, இப்போ கால் பண்ணி. ஓகே, ஆக்சுவலி டிப்ளமா மெக்கானிக்கல், டிப்ளமா எலக்ட்ரிக்கல், சிவில், இந்த மாதிரி 3 இயர் டிப்ளமா முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்ததாக நீங்கள் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று, நீங்கள் அந்த டிப்ளமா வச்சு என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை பார்ப்பீங்க. இல்லைனா ஃபர்தராக வந்து நீங்கள் அதிலே ஹையர் ஸ்டடீஸ் போகலாம். பட் இந்த டிப்ளமா மட்டும் வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஃபீட்பேக் என்னென்னா, அதாவது ஒர்க் பண்ணுறேன் சார், பட் எனக்கு வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சேலரி கம்மியாக இருக்குது, சேலரி க்ரோத் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த 3 இயர் டிப்ளமா முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த 3 இயர் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். லேட்ரல் என்ட்ரி. நீங்கள் எப்படி இந்த பியில் டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி டைரக்ட் செகண்ட் இயர் ஜாயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 2 இயர்ஸ் நீங்கள் படிப்பீங்க. 2 இயர்ஸ் படிச்சிங்கன்னா சேஃப்டியில் கிராஜுவேட் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு டிகிரி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சேஃப்டி ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போய் ஃபீல்டு ஒர்க் பண்ண தேவையில்லை, ஆஃபீஸராக ஒர்க் பண்ணலாம், பல்வேறு துறைகளில் ஒர்க் பண்ண முடியும். ஒரு 2 or 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே, ஒரு 4 or 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது ஒரு ஸ்டாண்டர்டான சேலரி, இன்னும் அப்ராட்லாம் நம்ம வெளிநாடுகள்லாம் போகிறீங்கன்னா இன்னும் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும், ஹிந்தி ஓரளவு பேச கற்றுக்கணும். இது எல்லாமே நம்மளுடைய அசட் காலேஜில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கீழே ஹெல்ப்லைன் நம்பர் போயிட்டுருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான அட்மிஷன் ப்ரொசீஜர், எப்படி அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சொன்ன மாதிரி டிப்ளமா முடிச்சுட்டு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த கிராஜுவேஷன் இல்லைங்கிறதுல நிறைய இடத்துல அவங்களுக்கு அது அடிபட்டு போகுது இல்லையா. அண்ட் இன்னொரு காலர் கேட்டாங்க இல்லையா, இந்த வயசு ஏஜ் கிரைட்டீரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஒரு வேலைக்குன்னு போகிறோம் அப்படின்னாலே அங்கே ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர் பார்க்குறதே நம்மளோட வயசு என்ன, நம்ம எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதில் நம்மளோட ஸ்டெபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு கோர்ஸ் படித்து முடிக்கவோ இல்லை ஒரு வேலையில் செட்டில் ஆகிறதுக்கோ இதுதான் ப்ராப்பர் ஏஜ் அப்படின்னா அது என்ன ஏஜாக இருக்கும்? எஸ், அதாவது உங்களுக்கு அந்த ஏஜ் பொறுத்தளவு இப்போ அதாவது கரண்ட்டு டிப்ளமாஸ் டிகிரி முடிக்கக்கூடிய மாணவர்கள் 10th 12th டிகிரி டிப்ளமா இல்லை ஒரு பிகாம் பிபிஏ இப்போ நம்ம அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே அவங்க ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறாங்க. இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க, அதாவது கொஞ்சம் ஏஜ் வந்து அதிகமாக இருக்குது, யார் வருவாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம், பட் எனக்கு ஒரு ப்ராப்பரான ஃபியூச்சர் ஜாப் செட்டில் ஆகலை அப்படின்னா ஆல்ரெடி இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸோ முடிச்சிருப்பாங்க. ஓகே, ஆல்ரெடி இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ முடிச்சிருப்பாங்க, பட் அவங்களால ஒரு ப்ராப்பர் பிளேஸ்மென்ட்ல போய் உட்கார்ந்திருக்க முடியாது. பிளேஸ்மென்ட் அவங்க தானே வரணும். இப்போ எனக்கு பெட்டர் சேலரி இருக்கு, நான் மந்த்லி வந்து ஐ அம் கெட்டிங் ஒரு 60,000 நான் சேலரி வாங்கிட்டு இருக்கேன்னா எனக்கு ஏஜ் வந்து ஒரு 28னா நான் ஏன் ஃபர்தரா படிக்க திங்க் பண்ணணும்? ஓகே, வாய்ப்பு தேவையில்லை இல்லையா? அப்போ யாரு திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா சரியான ஒரு ஜாப் கிடைக்கல, ஒரு சேலரி இல்லாமல் இருக்காங்க, ஒரு க்ரோத் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க திங்க் பண்ணுவாங்க. பட் இன்னும் சொல்லப்போனால் அந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, அதாவது அவங்க ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சுட்டு அவங்க போய் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள சேஃப்டி ப்ரொஃபஷனலாக பார்ப்பாங்க. அவங்க இப்போ இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவார், வேலை அதிகமாக இருக்கும், சேலரி கம்மியாக இருக்கும். பட் அவங்க வந்து ஒரு ஆஃபீஸர் கிரேடில் ஒர்க் பண்ணுவாங்க, வேலை கம்மியாக இருக்கும், சேலரி அதிகமாக வாங்குவாங்க, ஜஸ்ட் ஒரு விசிட் வந்துட்டு போயிடுவாங்க. பட் ஒரு சில மாணவர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, அவர் எதுக்கு படிச்சுட்டு இந்த ஒர்க் பண்ணுறாரு, என்ன கோர்ஸ் எடுத்து படித்தாரு, அவர் மாதிரி வரணும்னா நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறதே ரொம்ப நாளாக நாங்கள் தேடிட்டு இருந்தோம் சார், அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு, அதுக்கப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் நிறையா இருக்காங்க. அதே ஏன்னா இந்த மாதிரி கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணி படிக்கிறதே நமக்கு யார், ஒரு லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கிறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இது யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறது? ஏன்னா இன்றைக்கி நம்ம ரெகுலராக ஒரு டிகிரி 12th முடிக்கக்கூடிய மாணவர்கள் ஜென்ரலாக போகக்கூடியது ஒரு பிகாம் பிபிஏ இன்ஜினியரிங். இப்போ இந்த மாதிரி கோர்சஸ் யாருக்கு தெரியும், யார் அப்ராடில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க ரெஃபரன்ஸில் வரக்கூடியவங்க, ஆல்ரெடி ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க, இது படித்த நல்ல வேல்யூ இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு வருவாங்க. இல்லைனா ஏற்கனவே அவங்களோட பிரதர்ஸு இல்லை அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது இப்போ நம்ம காலேஜ்லேயே முடிச்சுட்டு இந்த லாஜிஸ்டிக்ஸ் படிச்சுட்டு இல்லை சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இதை எடுத்து படிங்க, படித்தா வேல்யூ இருக்குது. இப்போ அந்த மாதிரி வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக தவிர செல்ஃபாக செலக்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி சார் இப்போ வந்து என்ன படிப்பு எடுத்தாலுமே ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அந்த ஃபீஸை யாராவது ஹேண்டில் பண்ணி கொடுத்துட்டாங்க, இல்லை அந்த ஃபீஸுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டாங்கனாலே பேரண்ட்ஸ்க்கோ இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அந்த கிராஜுவேஷன் இன்னும் ஈஸியாக
ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது பேங்க் லோனுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க. அதாவது இப்போ நீங்கள் நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம ஒரு நல்லாவே தெரியும், ஒரு எல்கேஜி படிக்கிறதுக்கு எந்த ஃபீஸ் நமக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்கூல் எஜுகேஷனுக்கே நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது. அப்போ இது வந்து ஒரு வாழ்க்கைக்கு நம்ம லைஃப்பில் நம்ம யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவு அவங்க அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு சில மாணவர்கள் அவங்க டைரெக்டாக பே பண்ணி படிக்கிறாங்க. இல்லை அப்படின்னா எஜுகேஷன் லோன், இப்போ வந்து நம்ம எஜுகேஷன் லோன் பொறுத்தளவு நிறைய பேங்க் கூட நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஒன்ஸ் வந்து அவங்க அட்மிஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த பொனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது நிறைய மாணவர்கள் பேங்க் லோன் வாங்கி படிக்கிறாங்க. இதில் இன்னொரு கூடுதல் தகவல் நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா, அதாவது இந்த பேங்க் லோன் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேங்க் ஏற்கனவே வந்து ஹையர் ஸ்டடீஸ் ஒரு இன்ஜினியரிங்க்கு பேங்க் லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க, பேங்க்கில் ஒரு வேறு டிகிரிக்கு வாங்கியிருக்காங்க. பட் அது என்னென்னா ரீபே பண்ணணும். அப்போ மாணவர்கள் வந்து அந்த பேங்க் லோன் எடுத்து படிச்சுட்டு திரும்ப வந்து ரீபே பண்ணுறாங்களா, பண்ணக்கூடிய சூழல் இன்றைக்கி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நிறையா மாணவர்கள் வந்து எங்களுக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க, ஏன்னா நம்ம வாங்குறது கடன், பேங்க்கில் ஒரு கடனாக தான் கொடுக்குறாங்க, நம்ம கண்டிப்பாக திருப்பி செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படிங்கும்போது அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்படுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா மாணவர்கள் சொல்லக்கூடியது எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கல, சேலரி கம்மியாக இருக்குது, அதனால் எங்களால் பேங்க் லோனை திருப்பி கட்ட முடியலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இந்த மாதிரி கோர்சஸ் இப்போ ஈவன் நம்ம அசட்டில் வந்து பேங்க் லோன் ஆஃபர் பண்ணக்கூடிய நமக்கு வந்து பேங்க் மேனேஜர்ஸ் சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்கள் கம்பேரிங் வித் அதர் ஸ்டடீஸ் நான் வேறு எவ்வளோ கல்விகளுக்கு கொடுத்துருக்கோம், பட் உங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணுறாங்க, திரும்ப ரீபே பண்ணுறாங்க அப்படிங்கிற ரிசல்ட்டே நமக்கு சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி இப்போது ஒரு இன்ஜினியரிங் ஒரு ஆர்ட்ஸில் ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே வந்து இங்கே ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க முடியுது அண்ட் ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. நம்ம ஆக்சுவலி நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போது ஓவராலாக ஒரு பிக்சர் கொடுக்கலாம். இப்போது வந்து இப்போ இருக்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற இந்த கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஸோ ஏன்னா இப்போ இருக்க இந்த +2 படித்த பிள்ளைங்களோ இல்லை 12th முடிக்கிற பிள்ளைங்களோ இல்லை கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வெளில வர பிள்ளைங்களோ ஃபியூச்சரில் அவங்கள கொரோனா பேட்ச் அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் குத்திட்டாங்கன்னா அப்போ அவங்க என்ன ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ண ஒரு அட்வைஸ் கொடுத்து? எஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நமக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து இந்த துறைகளை பற்றி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இதை யாரெல்லாம் படிக்கலாம், இதை படித்தா என்ன வேல்யூ, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன மாதிரி வேல்யூ இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். மேற்கொண்டு தகவல் நிறையா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே ஹெல்ப்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, நேரில் நீங்கள் விசிட் பண்ணலாம். தென் வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயுமே வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டு லாக்டவுனில் இருந்தோம், திரும்ப அகைன் ஒரு 3 month ஆன் கிளாஸஸ் நடந்தது, அகைன் இப்போ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ், இப்போ அகைன் இப்போ எக்ஸாம்ஸ் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன ஆகும், அடுத்து எப்போ ஓப்பன் ஆகும், கிளாஸஸ்லாம் எப்போ ஓப்பன் ஆகும், இல்லை ஆன்லைனில் எவ்வளோ நாளைக்கு போகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் ஆன்லைனில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக குவாலிட்டியாக நம்ம கொடுக்க முடியுமோ அதை வந்து டெஃபினட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஈவன் இந்த MBA லாஜிஸ்டிக்ஸ் கூட பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூட 2 month வந்து நம்ம இன்டர்ன்ஷிப் ரெடி பண்ணுறோம், போய் ஜாயின் பண்ண போகிறாங்க. இன்னும் வேலை வாய்ப்புகள் கிடைச்சி ஜாபுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களும் இருக்காங்க. நம்ம இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயே இருந்தாலுமே நம்ம அந்த டைமிங்க்கு அந்த காலத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ, எதை படிக்கணுமோ அதை நம்ம செஞ்சு தான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம், படித்து தான் ஆகணும். பட் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில ஐடியாஸ், தென் ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, தென் இன்டர்ன்ஷிப்பு, தென் பிளேஸ்மெண்ட், இது எல்லாத்துக்குமே நம்ம வி ஆர் ஹெல்பிங் மோர். லாஸ்ட்டாக ஒரே ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். மதுரையிலேருந்து பாலாஜி இணைஞ்சிருக்காங்க. பாலாஜி உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இந்த இயரோட முடியுது. நெக்ஸ்ட் ஃபர்தராக என்ன கோர்ஸ் பண்ணலாம் சார்? ஓகே, வெரி குட். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை BCA, BCom, BBA இந்த மாதிரி எனி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒன்று ஏதோ கிடைக்கிற வேலை, ஏதோ என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. இல்லைனா ஃபர்தராக வந்து அதிலே ஹையர் ஸ்டடீஸ் ஒரு MSCயோ இல்லை MBA இல்லைனா MCA இந்த மாதிரி போவீங்க. ஸோ இது அல்லாமல் ஒரு சில ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ், ஒரு ஹையர் ஸ்டடீஸ்லேயே ஒரு சில ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும், சேலரியும் அதிகமாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்து IT முடித்து லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. MBAயில் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட்
அது நீங்கள் பண்ணலாம். நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது நீங்கள் ஒன்ஸ் உள்ளே என்ட்ராயிட்டு நீங்கள் எவ்வளோ கற்றுக்குறீங்களோ, ஏன்னா அது ரிலேட்டட் நாலேஜ் நீங்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு வேல்யூ அதிகம். ஏன்னா இன்றைக்கி நம்ம காமனாகவே ஒரு ஐடி இண்டஸ்ட்ரினாவே சேலரி அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது இல்லைங்களா? அதை விட ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியை விட அதிகமான ஒரு சம்பளம் வழங்கக்கூடிய ஒரு துறை வந்து இந்த MBA லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். இது எல்லாமே வெரி ஃபியூ லிமிட்டட் சீட்டு தான். அது நீங்கள் சூஸ் பண்ணலாம், நல்ல வேல்யூ இருக்கும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் கிளாரிட்டி கொடுத்துட்ருந்தீங்க. அண்ட் இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாகவும் எல்லாரோட டவுட்ஸுமே கிளாரிஃபை பண்ணிட்டுருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இத்துடன் அசட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.